திருச்சியில் காவலர் குடியிருப்பில் ஓட ஓட விரட்டி ஒரு நபர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். திருச்சி பீமா நகர் அருகே காவலர் குடியிருப்பில் பயங்கர சம்பவம் அரங்கேறியிருக்கக்கூடிய நிலையில் காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். திருச்சியில் காவலர் குடியிருப்பின் அருகே ஓட ஓட விரட்டி ஒரு நபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். காவலர் குடியிருப்பில் பீமா நகர் அருகே இருக்கக்கூடிய காவலர் குடியிருப்பில் இந்த பயங்கர சம்பவம் அரங்கேறி இருக்கக்கூடிய நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க நாம் கேட்கலாம். கதிரவன், என்ன நடந்ததுங்க? வணக்கம் சாம். திருச்சி மாநகர் பீமா நகர் கீழ தெருவை சேர்ந்த பாருன் இவரது மகன் தாமரை செல்வன். இவருக்கு கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. மேலும் தாமரை செல்வன் திருநெல்வேலி பகுதியில் ஒரு தனியார் கம்பெனியில் பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் இரண்டு இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் பீமா நகர் பழைய தபால் நிலைய சாலையில் தாமரை செல்வன் இருசக்கர வாகனத்தில் சென்ற போது சரியாக காவலர் குடியிருப்பு அருகே அவர் சென்ற போது எதிரே வந்த 2 இருசக்கர வாகனத்தில் வந்தவர் தாமரை செல்வன் வாகனத்தின் மீது மோதியுள்ளனர். தொடர்ந்து அவர் மீது சாரமாரியாக வெட்டி தாக்கியுள்ளனர். அப்போது உயிருக்கு பயந்து தாமரை செல்வன் காவலர் குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒருவரது வீட்டுக்குள் சென்றுள்ளார். ஆனாலும் அவரை துரத்தி சென்று தாமரை செல்வன் வீட்டுக்குள்ளே வைத்து சாராமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளனர். பட்டப்பகலில் இந்த காவலர் குடியிருப்பு பகுதியில் நடந்த சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவ இடத்துல பாலக்கரை போலீசாரும் காவல்துறை கண்காணிப்பாளரும் உடலை கைப்பற்றி எதற்காக இந்த கொலை நடந்தது, என்ன முன்விரோதம் என்பது குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். பட்டப்பகலில் இந்த கொலை சம்பவம் நடந்ததால் இந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக முன்னதாக 2 இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் நீதிமன்றம் அருகே ஒருவரை துரத்தி வந்ததாகவும் அவர் தப்பிவிட்டதால் தாமரை செல்வன் இவரும் முன்விரோதம் காரணமாக இவரை கொலை செய்ததாகவும் போலீசார் முதல்கட்ட தகவல் தெரிந்துள்ளது. குறிப்பாக இந்த பகுதியில இந்த பரபரப்பாக உள்ள சாலை என்பதால் பட்டப்பகுதியிலே பலரதும் இந்த பகுதியிலே பார்த்துள்ளனர். இவரை ஓட ஓட வெட்டி கொலை செய்தவர்களை பார்த்துள்ளனர். மேலும் இதுல ஒருவரை கொலை செய்த ஒருவரை போலீசார் தற்போது பிடித்துள்ளனர். எதற்காக கொலை செய்தார்கள், யார் எங்கு உள்ளவர்கள் என்பது குறித்தும் அது குறித்து விசாரணை செய்துள்ளனர். மீதம் தற்போதைய 3 பேரை போலீசார் சிசிடிவி காட்சிகளுக்கு தேடி வருகின்றனர்.